தான் வரும். அயாசகம் அப்படின்னு பேர். யாரெல்லாம் இதுக்கு அக்ஷதை சேர்க்கிறாரோ அவ்வளோ விசேஷம். அதாவது கிரகத்தில் அவர் கொடுத்த அக்ஷதையை கொண்டு போய் வச்சுட்டேன்னா எவ்வளவு மகாலட்சுமி கிருபாகடாட்சம் உண்டோ அத்தனை கிருபாகடாட்சமும் இதில் கிடைக்கும். அதாவது ஒரு மாடு பால் கறக்கும் போது அந்த காம்பலேருந்து அந்த பால் கீழே விழற நேரத்துக்கு தான் ஒரு இடத்துல நிற்கணும். சதுர்த்தி பண்ணுவாங்க. அயாசகம் அப்படின்னு எழுத போனா நீ போட்டால் உனக்கு சந்தோஷம் புண்ணியம், நீ போடலைன்னா என்ன போயிட்டே இருப்பான் ராமாசனம். அவ்வளோதான். இந்த உஞ்சவிருத்தி பாகவதால் எடுத்துட்டு எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த உஞ்சவிருத்தியை கீழே அந்த சொப்பு வரத அதை அவர் ஒன்றும் தாங்க முடியாது. அந்த கிருஷ்ண பரமாத்மா தாங்கிட்டு தான் அந்த உஞ்சவிருத்தி வர்றார். யார் ஒருத்தர் அதை பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோ பாக்கியத்துக்கோ கொடுத்தால் அக்ஷயம் என்றால் சொல்லவே முடியாது. கொடுக்க கொடுக்க எடுக்க எடுக்க அக்ஷயத்துக்கு அடி நுனி வேறு எதுவும் தெரியாது. அதுலேருந்து அக்ஷய வடம், அக்ஷய புலி, அக்ஷதை, அக்ஷதை சகா, சகா அக்ஷகி. அக்ஷதையில் அத்தனை தேவதைகளும் இருக்கின்றது. அதனால இந்த அக்ஷதை சேர்க்கறதுக்கெல்லாம் சில பேர்லாம் என்ன கேட்பாங்கன்னா நம்மளை விடுவாளோ உடலையோ ஒன்று, நம்ம ஏதில் கலந்துக்கணும் 2, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்துக்கு வந்தால் அந்த காரியத்துடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதில் பங்கு பெறுறது தான் கௌரவம், உத்தமம். நாளைக்கு வருமா கண்டிப்பாக இந்த கலியுகத்தில் ஆவணி மாதத்தில் குரோதி வருஷத்தில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நம்மளால் நடத்த முடியும் என்பது எனக்கு சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறோம். அதனால் இந்த உஞ்சவிருத்தி எங்கே வந்தாலும் உங்கள் ஊரில் கிராமத்தில் எங்கே போனாலும் நீங்கள் ஓடி போய் சேர்ந்து போகும். அந்த பாத்திரத்தை அவர் தூக்கிட்டு வர மாட்டார், கிருஷ்ணனே தாங்கிட்டு வருவான். அந்த கிருஷ்ணன் என்ன செய்வான்னா மோசமான ஒன்று கொடுத்துட்டான்னா திரும்ப திரும்ப கர்ணனுடைய உயிரையே பறிக்க வச்சவன் திரும்பி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியை அவனை சம்ஹாரம் பண்ணி வாமனனை அவதாரம் எடுத்து என்ன வேணும்னு கேட்டார். அது மாதிரி பெருமாள் எது வாங்கினாலும் திரும்ப கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் அது பகவானாக இருந்தாலும் அந்த லோகத்துக்கு போக முடியும். அதனால் அக்ஷர இந்த மாதிரி உஞ்சவிருத்திங்கிறது ஏதோ எடுத்துன்னு வந்தால் பார்த்துட்டு வந்தால் அக்ஷயப்பட்டு நம்ம வேலை முடிஞ்சு கொடுத்துன்னு கிடையாது. நம்ம வேலை இனிமேல் தான் ஆரம்பம் மேலே இருந்து. அதனால் அடுத்தது பாகவதெல்லாம் எடுத்துட்டு ஆரம்பித்து முகூர்த்தத்துக்கு கொண்டு போயிடுவா. லகு போஜனம்னு பேருது இங்கிலீஷில், அது தெரியாது அண்ணன். சீக்கிரம் எல்லாரும் வாங்குவோம். அவாவா சிறு பசிய ஆரம்பம் சீக்கிரம் வந்துடுவோம். காஃபி உண்டு.